குட் மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 4 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 5 அண்ட் எக்ஸைஸ் 4 அண்ட் எக்ஸைஸ் 5 இந்த சம்மை பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் மன்னன் அண்ட் சேவகன் வேர் தேர் கேபிட்டல் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் கொடுக்கும்போது நமக்கு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா மாறுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இது வேறு மாடலா அப்படின்னா இல்லை, சேம் அதே அந்த இல்லஸ்ட்ரேஷன் 3 எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3 எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் ஆன் 1st January 2018 கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த ஃப்ளக்சுவேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா யூஸ்வலாக பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை போடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை போடணும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாக இந்த கேபிட்டலில் இன்வால்வ் ஆகிற எல்லா விஷயமுமே வரும். உங்களுக்கு டெபிட் சைடு எப்பயும் போல் என்ன வரும், ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ரெண்டு மட்டும்தான் வரும். ஆனால் கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் 2018, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இது மூணுமே எந்த பக்கம் வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஸோ அதே சேம் பேசிஸ் தான் இப்போ இந்த சம் போட போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேபிட்டல் January 2018 இது எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில். ஸோ கிரெடிட் சைடு நம்ம பர்டிகுலர் மன்னன் சேவகன் அப்படின்னு 3 காலம் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதில் கேபிட்டல்னு போட்டு இந்த 2 lakhம் 1,70,000 நம்ம போஸ்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸோ அதை டெபிட் சைடு போஸ்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடு. ஸோ அதையும் டெபிட் சைடு தான் போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன் ட்ராயிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மட்டும்தான் எப்பயுமே டெபிட் சைடு வரும். மற்ற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எங்கே தான் போடணும், எங்கே தான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லா ஐட்டமுமே இந்த 21,000, 2,000, 18,000 இது எல்லாமே எந்த சைடு நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், சொல்யூஷன் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல், ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எப்பயும் எந்த பக்கம் போடுவோம் கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் எல்லாமே கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ரெண்டும் டெபிட் சைடு. ஸோ இந்த கிரெடிட் சைடு டோட்டலை டேலி பண்ணும்போது 2,51,000, 2,04,500 வருது. இதை நம்ம டெபிட் சைடு வர்ற அமௌண்ட்டோட லெஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மன்னனுக்கு 2,10,000 கேபிட்டலும் சேவகனுக்கு 1,69,000 கேபிட்டலும் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த 4th சம். அடுத்த சம் பாருங்கள், 5th சம். அந்த 5th சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்மேட் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா இந்த 5th சம்மில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும், போடுற முதலீடு, அந்த முதலீடுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அந்த கேபிட்டல், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் annum. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் annumனா எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்டூ பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைச்சிரும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அதோட ஃபார்மேட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மன்னன் and Ramesh shared profit and loss in the ratio of 3:1. The capital on the 1st April. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1st April
1 April 2018 சாரி 1 April 2017லேருந்து 31 March 2018 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை வருஷம் அப்படின்னா 1 இயருக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், 1 இயருக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம போடணும். ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The capital on 1st April 2018 was 80,000. ஸோ மன்னனுக்கு 80,000ம் ரமேஷுக்கு 60,000ம் கொடுத்துருக்காங்க. அந்த 60,000க்கு எத்தனை பர்சன்டேஜ் கேபிட்டல் அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் போடலாம். என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மன்னனுக்கு போடுங்க. 80,000 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5%. ஸோ 5 டிவைடட் பை 100 இது போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4,000. ஸோ இது மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தென் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ரமேஷுக்கு அவரோட கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 5. ஸோ 5 டிவைடட் பை 100. ஸோ இது நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது யாரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ பாருங்கள், நம்ம சொன்ன பேசிஸில் போட்டிருக்காங்க. இப்போது ஏங்க மேம் இது ஏன் நமக்கு மன்னன் அக்கௌண்ட் கேபிட்டலும் ரமேஷ் கேபிட்டலும் ஏன் நமக்கு கிரெடிட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா எப்பவும் கேபிட்டல் போடும்போது ஒரு கம்பெனிக்கு உள்ளே வருது. ஸோ இன்சைடு வர எல்லாமே நம்ம டெபிட் பண்ணுவோம், அவுட் சைடு போகிற எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் டு மன்னன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட், இந்த 2 அக்கௌண்ட்டும் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். எந்த வேல்யூவை தான் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற மன்னன் கேபிட்டலுக்கு 4,000, ரமேஷ் கேபிட்டலுக்கு 3,000 இதை மட்டும் நம்ம போட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7,000 நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். நான் இந்த சம் முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேட் என்ன ஜேர்னல் போடணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதே 7,000. ஸோ 7,000 நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இது கேபிட்டலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி. ஸோ அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. ஸோ இதே பேசஸ் தான் நமக்கு எக்ஸைஸ் 4 அண்ட் எக்ஸைஸ் 5. ஸோ பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் பத்மினி அண்ட் பத்மா when their capital is fluctuating. இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, ஃப்ளக்சுவேட்டிங்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை மட்டும் போட்டால் போதும். ஸோ பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி போடுவேன், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் டெபிட் சைடு 3 காலம், கிரெடிட் சைடு 3 காலம், பர்டிகுலர்ஸ் பத்மினி அதுக்கப்புறம் பத்மா. அதே மாதிரி கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர்ஸ் பத்மினி பத்மா அப்படிங்கிற காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பனிங் கேபிட்டல். யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும் கேபிட்டல் அப்படிங்கும்போது நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடு போடுவோம். ஸோ கிரெடிட் சைடு பத்மினிக்கு 5 lakhம் பத்மாவுக்கு 4 lakhம் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ட்ராயிங் டியூரிங் 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் எப்பயும் நம்ம எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும். அப்போ ட்ராயிங் அப்படின்னு டெபிட் சைடு போட்டு எவ்வளோ டெபிட் சைடு பத்மினிக்கு 70,000ம் பத்மாவுக்கு 40,000ம் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படிங்கிறது எங்கே போடணும் அப்படின்னா யூஸ்வலாக சொல்லியிருந்தோம் ட்ராயிங்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ரெண்டுமே நமக்கு எந்த சைடு தான் வரும் அப்படின்னா டெபிட் சைடு தான் வரும். ஸோ அதனால் அது டெபிட் சைடு போடுறோம். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,000 and 1,000 ரெண்டுமே நமக்கு டெபிட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018. ஸோ ப்ராஃபிட்டில் கிடைச்ச ஷேர் எவ்வளோ 2018க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 52,000 40,000. இது எந்த சைடு போடணும் அப்படின்னா இது எந்த சைடு போடணும் அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடு நம்ம போடுவோம். ஏன் அப்படின்னா டெபிட் சைடு நமக்கு 2 வேல்யூ மட்டும்தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எங்கே வரும், நமக்கு கிரெடிட் சைடு நம்ம போஸ்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு
எவ்வளோ கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது பத்மினிக்கு 30,000ம் பத்மாவுக்கு 24,000ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போஸ்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேலரி நமக்கு எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். ஸோ பத்மினிக்கு 45,000ம் பத்மாவுக்கு எந்த சேலரியும் இல்லை, ஸோ நில், அதனால் டேஷ் போட்டுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கமிஷன். ஸோ கமிஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த சைடு போடணும், கிரெடிட் சைடு போடணும். இதில் பத்மினிக்கு கமிஷன் எதுவும் இல்லை, ஆனால் பத்மாவுக்கு 21,000 நமக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் செகண்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், எது டெபிட் சைடு வரும் எது கிரெடிட் சைடு வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் சைடு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நமக்கு டெபிட் சைடு, ட்ராயிங் நமக்கு டெபிட் சைடு, அதுக்கப்புறம் ஷேர் ஆன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிரெடிட் சைடு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடு, சேலரி கிரெடிட் சைடு அண்ட் கமிஷன் கிரெடிட் சைடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேலி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் 55 ஒரு நிமிஷம். ஸோ நமக்கு கிரெடிட் சைடு டோட்டல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6,27,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் பத்மாவுக்கு 4,85,000 கிடைக்கும். இந்த 6,25,000 நமக்கு டெபிட் சைடில் இருக்கிற அந்த ட்ராயிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 72,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5,55,000 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பத்மாவுக்கும் நம்ம போடும்போது நமக்கு 4,44,000 நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். ஃப்ளக்சுவேட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், கேபிட்டல், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மன்னன் அண்ட் ரமேஷ் ஆர் profit losses in the ratio 3:2 in their capital. The 1st April 2018 was Mannan 1,50,000 and Ramesh 1 lakh respectively, and their current account show the credit balance rupees 25,000 and 20,000 respectively. Calculate interest on capital 6% per the year ended 31st March 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக உங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு ஸோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்மேட்டு, இதை வச்சு தான் நம்ம இந்த சம் போட போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மன்னன் எவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டிருக்காரு அப்படின்னா 1,50,000 போட்டிருக்காரு. ஸோ 1,50,000 இன்டூ எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா 6%. ஸோ 6/100. ஸோ 6/100 போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் 9,000 நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், ரமேஷுக்கு நம்ம போட போகிறோம். ஸோ ரமேஷோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா 1 lakh. ஸோ பாருங்கள் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 1 lakh இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 6%. 6/100. ஸோ 6/100 போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6,000 நமக்கு ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதை நம்ம எப்படி ஜேர்னலில் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட்லையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு டெபிட்லையும் போடணும். ஸோ எப்பயும் போல் ஜேர்னல் போடும்போது டேட், பர்டிகுலர், டெபிட், கிரெடிட் ரெண்டுமே நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேட்டு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 31st March 2019. ஸோ இயர் எண்டிங்கோட டேட் என்ன 31st March 2019 அந்த டேட்டு போட்டுக்கணும். அந்த டேட்டு போட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்னன் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட், இது ரெண்டுமே நம்ம கிரெடிட்டில் போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மன்னனுக்கு நமக்கு 9,000 கிடைச்சது. அதுக்கப்புறம் ரமேஷ்க்கு நம்ம 6,000 போட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 15,000 டு மன்னன் கரண்ட் அக்கௌண்ட் 9,000 டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் 6,000 நம்ம போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ
அதே டேட் 31/3/2019 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ எவ்வளோ போடுவோம் அப்படின்னா 15,000. அதோட கிரெடிட்டில் என்ன நம்ம போடணும் அப்படின்னா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பீயிங் கேபிட்டலை க்ளோஸ் பண்ணுறது 15,000. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 4th சம் நமக்கு சொல்யூஷன் பாருங்கள், நான் சொன்ன பேசிஸில் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் 5,55,000 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு பத்மினிக்கு. பத்மாக்கு 4,44,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th சம். மன்னனுக்கு 9,000 ரமேஷுக்கு 6,000. ஸோ அதை ஜேர்னலில் போஸ்ட் பண்ணும்போது எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் டெபிட் கொடுத்து பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் கொடுத்து நமக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். அடுத்து அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது 15,000, இந்த 15,000 தான் நம்ம ஜேர்னலுக்கு போடுவோம். ஸோ 15,000 யாரோட கேபிட்டல் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை தானே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது கிரெடிட் சைடு போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மை நீங்கள் வேறு அமௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.